வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இயல் 1 குற்றியலுகரம் குற்றியலுகரத்தின் புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, மதிப்பீடு. கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொற்களை குற்றியலுகரத்தோட வகையில் அடிப்படைப்படுத்தணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் படிச்சிருக்கோம்? 6 வகைப்படும். என்னெல்லாம்? நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அப்படி தானமா? அப்போ நம்ம இதோட அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சொற்களை வகைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெடில் தொடர். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நெடில் எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒரு ஆயுத எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர், இந்த உயிர் எழுத்து உயிர்மை எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர், வலின எழுத்துக்களுக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர், மெலின எழுத்துக்களுக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர், இடையின எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்துக்கள் வந்தால் இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்படி தான் படிச்சிருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் 6 இருக்குது. 6 ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்துக்கள் வந்ததுனால இது நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் எழுதணும். அடுத்தது எக்கு. அக் அப்படிங்கிறது ஒரு ஆயுத எழுத்து. அப்போ ஆயுத எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. அப்போ இது எங்கே எழுதணுமா? ஆயுத தொடர் குற்றியலுகரத்தில் எழுதணும். அடுத்தது கரும்பு. கரும்பு அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது ஒரு மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்து வந்தால் எங்கே எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், விறகு. ரா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ இது எங்கே எழுதணும்? உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உழக்கு. வல்லின எழுத்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு படிச்சிருக்கோம்லாமா? அப்போ உழக்கு. இக்குங்கிறது வல்லின எழுத்து. இதுக்கு அடுத்தால ஒரு குற்றியலுகர எழுத்து வந்ததுனால இதை நம்ம எங்கே எழுதணும்? வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது எட்டு. இதுவும் இட்டு வல்லின எழுத்து. அப்போ எங்கே எழுதணும்? வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது நெடில் எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. அப்போ இதை எங்கே எழுதணும்? நெடில் தொடர் குற்றியலுகரம். பந்து. இந்த அப்படிங்கிறது ஒரு மெலின எழுத்து. அதனால் நம்ம எங்கே எழுதணும்? மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது காசு. கா அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அதனால் அதை நெடில் தொடர் குற்றியலுகரம். கொய்து. இதில் இ அப்படிங்கிறது இடையின எழுத்து. அதனால் இதை இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை குற்றியலுகர சொற்களின் அடிப்படையில் வகைப்படுத்தியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சொற்களில் எது பொருந்தாதோ அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எண் 1 பாருங்கள், பசு, விடு, ஆறு, கரு. இதில் எல்லாமே நம்ம குற்றியலுகர எழுத்துக்கள் வந்திருக்கு. அதாவது சு குற்றியலுகர எழுத்து, டு குற்றியலுகர எழுத்து, ரு குற்றியலுகர எழுத்து. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கரு, இதில் உள்ள ரு மட்டும் குற்றியலுகர எழுத்து இல்லை. அப்போ இதில் பொருந்தாத சொல் எதுமா? கரு. கா ரு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது எண் 2, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இக்கு, இட்டு, இத்து. இது என்ன எழுத்து? வல்லின எழுத்து. கசடதபர வல்லினம் படிச்சிருக்கோமா? பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. அப்போ இதில் பொருந்தாத சொல் எது? பஞ்சு. மீது எல்லாமே வல்லின எழுத்து. வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு மட்டும் பொருந்தாத சொல். அதை எடுத்து எழுதிக்கோங்க. எண் 3, ஆறு, மாசு, பாகு, அது. இது எல்லாமே நெடில் எழுத்துக்கு அடுத்தால குற்றியலுகர எழுத்துக்கள் வந்திருக்கு. பாருங்கள், ஆறு, மாசு, பாகு. நெடில் எழுத்துக்கு அடுத்தால கு, சு, டு, து, பூரு அந்த எழுத்துக்கள் வந்திருக்கு. ஆனால் அது அப்படிங்கிறது மட்டும் குறில் எழுத்துக்கு அடுத்தால வந்திருக்கு. ஸோ நம்ம பொருந்தாத சொல் எது? அது. அடுத்தது பாருங்கள், எண் 4, அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. பாருங்கள், இ, இல், இர். இது எல்லாமே இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கே பொருந்தாத சொல் எது? அரசு. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது மட்டும்தான் ஆயுத தொடர் குற்றியலுகரத்தில் இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து மொழியை ஆள்வோம். அதில் கேட்க கொடுத்துருக்கு, தமிழின் சிறப்பை பற்றிய அறிஞர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு மகிழ்க. கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. நான் அறிந்த பழமொழிகள். நீங்கள் வகுப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் பற்றி 2 நிமிடம் பேசணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக. வகுப்பில் ஆசிரியர் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதணும். நமது தாய்மொழி தமிழாகும். தமிழ்மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமண வள்ளல். தமிழ்மொழி பேச்சு மொழி, எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை உடையது. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். இங்கே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, கோதை கவிதையை படித்தாள். இதில் கொஞ்சம் வினா இருக்குது. இந்த வினாவோட சரியான விடையை நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அதுதான் அழுத்தம் தர வேண்டிய சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கோதை கவிதையை படித்தாள். கோதை எதை படித்தாள்? உங்களுக்கு தெரியும், கோதை எதை படித்தாள்? கவிதையை படித்தாள். அப்போ கவிதையை எடுத்து இங்கே எழுதணும்.
கவிதையை படித்தது யார்? கவிதை யார் படிச்சாங்கம்மா? கோதை. அப்போ கோதை எடுத்து இங்கே எழுதணும். கோதை கவிதையை என்ன செய்தாள்? கோதை கவிதை என்ன செய்தாள்? படித்தாள். அப்போ படித்தாள் எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் பாருங்க. அறிந்து பயன்படுத்துவோம் பாருங்க. திணை. திணைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஒழுக்கம். நம்ம சின்ன வகுப்பில் படிச்சிருக்கோம். இந்த திணையை 2 வகையாக பிரிப்பாங்க. உயர்திணை, அஃறிணை. அதாவது திணைனா ஒழுக்கம், ஒழுக்கத்தோட அடிப்படையில் அதை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. உயர்திணை அப்படின்னா என்னென்னா மனிதர்களை பற்றி மட்டும் சொல்கிறது. 6 அறிவுடைய மனிதர்களை பற்றி மட்டும் சொல்கிறது தான் உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம். அஃறிணை அப்படின்னா ஒன்றும் இல்லை, மனிதர்களை தவிர மீதி எல்லாமே எதில் தான் வரும்? அஃறிணையில் தான் வரும். பறவைகளாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே தான் வருமா? அஃறிணையில் தான் வரும். இங்கே பாருங்கள், படத்திற்கு பொருத்தமான திணையை எழுதுக. ஒரு மனிதரோட படம் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் அப்படின்னாலே அது எதில் தான் வரும்? உயர்திணை. அடுத்தது ஒரு பசுவோட படம் கொடுத்துருக்காங்க. பசு அப்படிங்கிறது அஃறிணை. அடுத்தது ஒரு பெண், இதுவும் உயர்திணை. மனிதர்களை தவிர மீதி எல்லாமே அஃறிணை தான். சரியாம்மா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களை உயர்திணை, அஃறிணை என வகைப்படுத்துக. வயல், முகிலன், குதிரை, கயல்வெளி, தலைவி, கடல், ஆசிரியர், புத்தகம், சுரதா, மரம் இவ்வளோ இருக்குது. சரியா? இதை உயர்திணை, அஃறிணைன்னு பிரிக்கணும். திணை அப்படின்னா மனிதர்களோட பெயர்கள் எல்லாமே எங்கே தான் வரும்? உயர்திணையில் தான் வரும். அஃறிணைனா அது போக மீதி எல்லாமே அஃறிணையில் தான் வரும். இப்போ வயல் இருக்குது. வயல் எங்கே வரும்? அஃறிணையில் வரும். முகிலன் உயர்திணை, குதிரை அஃறிணை, கயல்விழி உயர்திணை, தலைவி உயர்திணை, கடல் அஃறிணை, ஆசிரியர் உயர்திணை, புத்தகம் அஃறிணை, சுரதா உயர்திணை, மரம் அஃறிணை. ஓகேவாம்மா? அப்போ உயர்திணை, அஃறிணை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வகைப்படுத்த தெரியும். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. தாய்மொழி பற்றுங்கிற ஒரு தலைப்பில் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து மொழியோடு விளையாடு. இதில் தொகை சொற்களை விரித்து எழுதுக. நம்ம தமிழ் மொழியை பொறுத்தளவு இருதிணை அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? உயர்திணை, அஃறிணைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி முக்கணி அப்படின்னா முக்கணிகள் என்னது? மா, பலா, வாழை. அடுத்தது முத்தமிழ், இயல், இசை, நாடகம். நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அடுத்தது ஐந்திணை. ஐந்திணை என்னெல்லான்னு பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்து அறுசுவைகள், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதினால் ஒரே சொல் வருமாறு கட்டங்களில் எழுதுக. இதில் உள்ள பெட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2வது உள்ள பெட்டியில் அதே மாதிரி நம்ம எழுதணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை வச்சு மேலிருந்து கீழாட்டும் இடமிருந்து வலமாட்டும் எழுதும்போது நம்மளுக்கு ஒரே சொல் கிடைக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கு, மா, து இதை அப்படியே மாற்றி எழுதணும்னா மதகு. மா, த, கு, மதகு. அதே கீழே எழுதுவோம். மா, த, கு, மதகு. இப்போ இடமிருந்து வலமாட்டும் எழுதியாச்சு, மேலேருந்து கீழாட்டும் எழுதியாச்சு. நமக்கு ஒரே சொல் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், தந்தி. தா, இந்தி, தந்தி. தா, இந்தி, தந்தி. இதுவும் அதே மாதிரி ஒரே சொல் கிடச்சாச்சு. அடுத்து குதிரை. கு, தி, ரை, குதிரை. கு, தி, ரை, குதிரை. இப்படி தான் நீங்கள் சரியாக மேலிருந்து கீழாட்டும் இடமிருந்து வலமாட்டும் எழுதணும். அடுத்து பாருங்கள், இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. சொல் ஒன்றே ஒன்று தான் வரணும், ஆனால் அந்த சொல் 2 பொருள் தரணும். தமிழ் மொழியில் மட்டும்தான் இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒரே சொல்லாக இருக்கும், அதுக்கு நிறைய பொருள் இருக்கும். இது எங்கே இருக்குது? நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. எடுத்துக்காட்டு, அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். 2க்குமே ஒரே சொல் தான், ஆனால் வேறு வேறு பொருள் தருது. அடுத்து பாருங்கள், அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. 2க்குமே விட என்ன வரும்? நடை. குழந்தை என்ன செய்யும்? நடை பழகும். அடுக்குமொழி நடைங்கிறது அவரோட பேச்சு மொழியை சொல்கிறது. 3 பாருங்கள், நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். இந்த 2க்கும் ஒரே விட என்னதான்? சொல். அடுத்தது பாருங்கள், உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர். என்ன வரும்? நாற்று நட. குழந்தையை மெதுவாக நட என்போம். எண் 5, நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ் வழக்கு. நீச்சு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. சொல் ஒன்று தான், ஆனால் வேறு வேறு நமக்கு என்ன தருது? பொருள் தருது. இதை தான் இரு பொருள் கொண்ட ஒரே சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவும் படிச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவும்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எல்லா தேர்வுக்கும் கேட்பாங்க. புத்தக பயிற்சிகளை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அனுப்புவேன். இதில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள் எல்லாம் படித்து எழுதி பாருங்கம்மா. அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.